ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மோஸ்ட் காமனாக இருக்கின்ற இன்டர்வியூ கொஷின்ஸ் அதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலான்னு பார்க்கலாம். எல்லோரும் கேட்குற ஃபஸ்ட்டு கொஷின், டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். நம்ம டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃபில் வந்து ஒரு 8 பாயிண்ட்டை வந்து நம்ம கன்சிடர் பண்ணி அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், இந்த மாதிரி ஆரம்பிக்கணும். க்ளோசிங் நம்ம அதை டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அதை முடிக்கும்போது ஒரு பாசிட்டிவான க்ளோசிங்கோடு முடிக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் எதை சொல்லணும், செகண்ட் பாயிண்ட் எதை சொல்லணும் அப்படின்றத வந்து லைனாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், க்ரீட்டிங்ஸ் கொடுங்க. க்ரீட்டிங்ஸ்னால் என்ன? குட் மார்னிங், நீங்கள் எந்த டைமில் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி குட் மார்னிங்கா, குட் ஆஃப்டர்நூனா, குட் ஈவினிங்கா அதை வந்து நீங்கள் சொல்லிக்கோங்க. அண்டு நீங்கள் வந்து இந்த இன்டர்வியூவை வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணதுக்கு, அதாவது இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து எங்களுக்கு கொடுத்ததுக்கு வந்து ஒரு தேங்க்ஸ். க்ரீட்டிங் எப்படி சொல்ல போகிறீங்க? குட் மார்னிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. குட் மார்னிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. செகண்ட் வந்து உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸில் வந்து நீங்கள் அதிகமாக சொல்லாமல் உங்கள் பேர், நீங்கள் எங்கேருந்து வரீங்க, இது ரெண்டு மட்டும் சிம்பிளாக சொல்லிக்கோங்க. மை நேம் இஸ், உங்களோட நேம் சொல்லிக்கோங்க. மை நேம் இஸ் சாம் அண்ட் ஐ எம் ஃப்ரம் சென்னையா, கோயம்புத்தூரா, திருச்சியா, காஞ்சிபுரமா, உங்களோட சிட்டியை வந்து நீங்கள் சொல்லிக்கோங்க. அடுத்தது மூணாவது வந்து எஜுகேஷ்னல் பேக்ரவுண்ட். நீங்கள் வந்து என்ன படிச்சிருக்கீங்க, உங்களோட எஜுகேஷ்னல் பேக்ரவுண்டு வந்து என்ன அப்படின்றத வந்து சொல்லுங்கள். எஜுகேஷ்னல் பேக்ரவுண்டில் சொல்லும் போது ஐ ஹோல்ட் எ பேச்சுலர்ஸ் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃப்ரம் என்ன யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டியா, இல்லை நீங்கள் படித்தது வந்து பெரியார் யூனிவர்சிட்டியா, நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் படித்தீங்களோ அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. நாலாவது வந்து உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் சொல்லுங்கள். சப்போஸ் உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இப்போ தான் நீங்கள் ஃப்ரெஷர்னால் இதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை எப்படி சொல்லணும்னா, ஐ ஹாவ் ஓவர் 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் ஆஸ் எ சாஃப்ட்வேர் டெவலப்பர் அட் ஏபிசி டெக்னாலஜிஸ். அதாவது உங்கள் கம்பெனி என்னவோ அந்த கம்பெனி நேமை போட்டுக்கோங்க. வேர் ஐ ஸ்பெஷலைஸ்டு இன் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். நீங்கள் எதில் வந்து உங்களுக்கு தெரியுமா, ஸ்பெஷலைஸ்டுனா இப்போ சிலர் வந்து குவாலிட்டியாக இருப்பாங்க, சிலர் சாஃப்ட்வேராக இருப்பாங்க, சிலர் வேர் ஹவுசிங் இருப்பாங்க, சிலர் டேட்டா என்ட்ரி இருப்பாங்க. அதை வந்து நீங்கள் வந்து என்ன உங்களுக்கு வந்து டிசிக்னேஷன் இருக்கோ அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், என்னவா இருக்கீங்க, உங்களுக்கு என்ன நாலேஜ் வந்து நல்லா தெரியுன்றதையும் சொல்லிவிட்டு என்ன கம்பெனி அப்படின்றத வந்து சொல்லிக்கோங்க. அஞ்சாவது வந்து ஸ்கில்ஸும் ஸ்ட்ரென்த்தும். ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு என்ன தெரியுன்றது, ஜாவா தெரியுமா, இல்லை வந்து நீங்கள் ரோபோட்டிக்ஸு, ஏஐ, உங்களுக்கு என்ன ஸ்பெசிஃபிக்காக வந்து ஸ்கில்ஸ் உங்களுக்கு தெரியுமோ அதை மென்ஷன் பண்ணணும். ஐ எம் ஸ்கில்ட் இன் ஜாவா ஸ்கிரிப்ட், பைத்தான் and I have a strong understanding of both front end and back end process. அடுத்தது வந்து ஆறாவது அச்சீவ்மெண்ட்ஸ், ப்ராஜெக்ட். நீங்கள் வந்து காலேஜ் படிக்கும்போது ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணி அச்சீவ் பண்ணியிருப்பீங்க, இல்லை காலேஜில் வந்து வேறு யாருக்காவது ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருப்பீங்க. இதில் வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன அச்சீவ்மெண்ட் இருக்கோ அதை வந்து நீங்கள் சொல்லுங்கள். ஒன் ஆஃப் மை கீ ப்ராஜெக்ட்ஸ் இன்வால்வ்ட் leading a team to develop a customer portal that improved client satisfaction by 30%. அடுத்தது ரீசன் ஃபார் அப்ளையிங். என்ன ரீசனுக்காக அப்ளை பண்ணீங்க அப்படின்றது. ஐ am now seeking a challenging role where I can contribute to innovative projects and continue learning. This position aligns perfectly with that goal. இது வந்து நான் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஜாபை பார்த்துட்ருக்கேன். நீங்கள் ரீசன் ஃபார் அப்ளையிங்கில் வந்து சொல்லுங்கள். அடுத்தது வந்து பாசிட்டிவ் க்ளோசிங். ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனோட க்ளோஸ் பண்ணுங்கள். ஐ எம் எக்ஸைட்டட் டு பி ஹியர் டுடே அண்ட் லுக் ஃபார்வர்ட் டு டிஸ்கஸிங் ஹவு ஐ கேன் ஆட் வேல்யூ டு யுவர் டீம். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது இன்றைக்கி. இன்னும் நான் வந்து டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு இன்னும் நான் வந்து வெயிட் பண்ணுறேன். அண்ட் அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வேல்யூவை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம இந்த க்ளோசிங்கை வந்து முடிக்கிறோம். இல்லை நீங்கள் சிம்பிளாக நீங்கள் சொல்லணுன்னா டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃபே வந்து க்ரீட்டிங் சொல்லிவிட்டு
நான் வந்து ஐ எம் ஃபோக்கஸ்ட் அண்டு மோட்டிவேட்டட் பர்சன். ஐ என்ஜாய் லேர்னிங் அண்ட் ஆல்வேஸ் ட்ரை டு இம்ப்ரூவ் இன் மை ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாகவும் நீங்கள் முடிச்சிடலாம். சப்போஸ் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கிரீட்டிங் சொல்லிவிட்டு, உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் சொல்லிவிட்டு, எஜுகேஷ்னல் பேக்ரவுண்ட் சொல்லிவிட்டு, உங்களுக்கு ஸ்கில்ஸ் என்ன இருக்கோ ஸ்கில்ஸு சொல்லிவிட்டு, சிம்பிளாக வந்து ஐ எம் ஏ ஃபோக்கஸ்ட் அண்ட் மோட்டிவேட்டட் பர்சன். ஐ என்ஜாய் லேர்னிங் அண்ட் ஆல்வேஸ் ட்ரை டு இம்ப்ரூவ் இன் மை ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஒய் டூ யூ வாண்ட் டு ஒர்க் இயர்? நீங்கள் ஏன் இங்கே ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின்ஸ். பிகாஸ் ஐ லைக் வாட் யுவர் கம்பெனி டஸ். நீங்கள் கம்பெனி என்ன பண்ணுறீங்களோ அதை வந்து நான் லைக் பண்ணுறேன். அண்ட் ஐ வாண்ட் டு க்ரோ மை கரியர். என்னோடய வேலையை வந்து நான் வந்து என்னோடய கரியரையும் என்னோடய டேலண்ட்டையும் க்ரோ பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு பிளேஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை வந்து சொல்கிறோம். Why do you want to work here? Because I like what your company does and I want to grow my career in a place that values hard work. மோஸ்ட் காமனாக என்ன கேட்பாங்க, உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்களோட வீக்னஸ் என்னன்னு அப்படின்னு கேட்பாங்க. வாட் ஆர் யுவர் ஸ்ட்ரென்த்? உங்களோட ஸ்ட்ரென்த்தை வந்து நீங்கள் வந்து அந்த ப்ரொஃபைலுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியும் சொல்லிக்கோங்க, நீங்கள் அப்ளை பண்ணுற ஜாபுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியும் பார்த்துக்கோங்க. இல்லை காமனாக சொல்லணுன்னா I am responsible, quick to learn and I work well with others. நான் வந்து ரொம்ப பொறுப்பானவனாக இருப்பேன், நான் ஈஸியாக லேர்ன் பண்ணிப்பேன், என்னோடய வேலை வந்து எல்லாருக்கூடையும் வந்து நல்லாவே ஒர்க் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவாக சொல்லணும். ஸ்ட்ரென்த்தை வந்து பாசிட்டிவாக சொல்லணும். வீக்னஸையும் வந்து நீங்கள் வீக்னஸாக சொல்லக்கூடாது, அதையும் வந்து ஒரு ப்ளஸ்ஸாக நீங்கள் சொல்லணும். வாட் இஸ் யுவர் வீக்னஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா, I used to struggle with saying no, but I have learned to manage my time and set clear priorities. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் மேலே ஒரு பாசிட்டிவாக உங்களுக்கு வந்து ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே உங்களோட வீக்னஸ் கேட்கும்போது நான் ஷார்ட் டெம்பர், நான் வந்து எக்ஸ்ட்ரா டைமில் ஒர்க் பண்ண மாட்டேன், இந்த மாதிரி சொன்னீங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஒரு நெகட்டிவாக தான் உங்களுக்கு வந்து அந்த இன்டர்வியூ முடியும். ஸோ உங்களுக்கான ஜாப் கிடைக்கிறதுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் மாதிரி ஆகிடும். ஸோ உங்களோட வீக்னஸை கூட நீங்கள் பாசிட்டிவ் மாதிரி சொல்லணும். அடுத்த கொஷின் பாருங்கள். ஹவு டூ யூ ஒர்க் இன் எ டீம்? நீங்கள் டீம் கூட எப்படி ஒர்க் பண்ணுவீங்க? ஐ லிசன், சப்போர்ட் அதர்ஸ் அண்ட் மேக் ஷுர் வி ஆல் மூவ் ஃபார்வர்ட் டுகெதர். நான் அவங்க சொல்கிறத டீமில் சொல்கிறவங்கள என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்பேன், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன், நாங்கள் எல்லாருமே ஒர்க் பண்ணி ஸோ அதை முடிக்கிறதுக்கு பார்ப்போம், ஃபார்வர்ட் முன்னோக்கி நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. டூ யூ ஹாவ் எனி கொஷின்ஸ் ஃபார் அஸ்? உங்களுக்கு ஏதாவது எங்கிட்ட கேள்வி கேட்கணுமா அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து மோஸ்ட் காமனாக வந்து எங்கள் சேலரி எவ்வளோ, ஹாலிடேஸில் லீவ் கொடுப்பீங்களா, இந்த மாதிரி கேட்காம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லும் போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். எஸ், ஐ வுட் லைக் டு நோ வாட் எ டிப்பிக்கல் டே லுக்ஸ் லைக் இன் திஸ் ரோல். ஒரு கஷ்டமான டே வந்து எப்படி இருக்கும் இந்த ரோலில் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்கலாம். ஏன்னா நம்ம சேலரி, நம்ம லீவ்ஸ், காம்பன்சேஷன் இதெல்லாம் வந்து நம்ம ரிலேட்டடாகவே பேசியிருந்தோம். ஸோ இவங்க வந்து இவங்கள மட்டும்தான் யோசிக்கிறாங்க, கம்பெனிக்காக இவங்க வந்து எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்க மாட்டேன்ற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஆன்சர் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள். ஒய் ஷுட் பி ஹையர் யூ? நாங்கள் ஏன் உங்களை வந்து ஹையர் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு வந்து ஸ்கில்ஸ் இருக்குது, எனக்கு வந்து நான் குவிக்காக லேர்ன் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம். ஐ ஹாவ் த ஸ்கில்ஸ், என்தூசியாசம் அண்ட் வில்லிங்னஸ் டு லேர்ன் தட் மேட்ச் திஸ் ரோல். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ப்ரொஃபைலுக்கு தேவையான மேட்ச் வந்து என்னோடய இதில் இருக்குது, ரோலில் இருக்குது, எனக்கு அதுக்கான நாலேஜும் இருக்குது அப்படின்றத வந்து இந்த இதுக்கு வந்து நம்ம சொல்லலாம். ஹவு டூ யூ ஹேண்டில் ப்ரெஷர்? இல்லை ஹவு டூ யூ ஹேண்டில் ஸ்ட்ரெஸ்? உங்களுக்கு ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ்லாம் இருக்கும்போது நீங்கள் அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஐ ஸ்டே காம், ப்ரியாரிட்டைஸ் டாஸ்க் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் சொல்யூஷன்ஸ். நான் வந்து அமைதியாக இருப்பேன், என்னோடய டாஸ்க் என்னவோ அதில் வந்து நான் கவனத்தை செலுத்துவேன், அதுக்கான சொல்யூஷன் என்னவோ அதுக்கான பதில் என்னவோ அதில் தான் என்னோடய ஃபோக்கஸ் இருக்கும் அப்படின்றத சொல்கிறது. எது வந்து உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணும்? வாட் மோட்டிவேட்ஸ் யூ?
I am motivated by achieving goals and learning new skills. I am motivated by achieving goals and learning new skills. புதிய திறமைகளை கற்றுக்கிறதுக்கும் என்னோடய கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கும் அதுதான் வந்து என்னை மோட்டிவேட் பண்ணுது. Why did you leave your last job? நீங்கள் ஏன் இதுக்கு முன்னே வேலை செஞ்ச கம்பெனியை விட்டுட்டு வரீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதை வந்து அவங்க சேலரி ஒழுங்காக கொடுக்கல, அவங்க ஓவர் டைம் ஒர்க் வாங்குறாங்க, இந்த மாதிரி நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன்னா எல்லா கம்பெனியும் வந்து எப்பயாச்சும் ஓவர் டைம் பார்க்குற மாதிரி இருக்கும். சில கம்பெனியில் டெய்லியுமே இருக்கும். ஸோ கம்பெனிக்கு கம்பெனி டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு போகும்போது நீங்கள் அங்கே இருக்க மைனஸை சொல்லக்கூடாது. ஸோ பாசிட்டிவாக நீங்கள் சொல்லணும். ஸோ இன்டர்வியூக்கு நீங்கள் பாசிட்டிவாக சொல்கிறது தான் அவங்க பாசிட்டிவ் வேவில் உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு போவாங்க. நீங்கள் வந்து இல்லை நான் வந்து எக்ஸ்ட்ரா டைமில் ஒர்க் பண்ண சொல்கிறாங்க, நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா, ஸோ இவங்களுக்கு ஒர்க் இருந்தால் கூட இவங்க பண்ண மாட்டாங்க போல் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு தாட் ஆகும். ஸோ எப்படி சொல்லலான்றதை பார்க்கணுங்க. ஐ லெஃப்ட் மை லாஸ்ட் ஜாப் பிகாஸ் ஐ வாஸ் சீக்கிங் நியூ சேலஞ்சஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் growth. While I enjoyed my time there and learned a lot, I felt it was time to move on to a role that aligns more closely with my long-term career goals and aspirations. என்னோட கடைசி ஜாபில் வந்து நான் நிறைய என்ஜாய் பண்ணேன், நிறைய சந்தோஷமாக இருந்தேன், நிறைய கற்றுக்கிட்டேன். பட் ஆனால் நான் இன்னும் சேலஞ்சிங்கான ஜாபை வந்து எதிர்பார்த்துட்டு நான் அதுக்கான ஜாபை வந்து தேடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். உங்களோட சேலரி எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம். வாட் ஆர் யுவர் சேலரி எக்ஸ்பெக்டேஷன்? ஐ எம் லுக்கிங் ஃபார் எ சேலரி தட் ரிஃப்ளெக்ட்ஸ் மை ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஐ எம் ஓப்பன் டு டிஸ்கஸிங் த ரேஞ்ச் ஃபார் திஸ் ரோல் based on the responsibilities and company standards. I would love to know more about the compensation package, including any benefits, so we can find a mutually beneficial agreement. லாஸ்ட் ஜாபில் இருந்த சேலரி அதோட 10% ஹைக்கு, 20% ஹைக்கு, 30% ஹைக் அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறத விட இந்த மாதிரி சொல்லி அவங்க ஃபைனல் பண்ணும்போது ஸோ இதுக்கான டிமாண்ட் இவ்வளோ இருக்குது, ஸோ இதை விட நீங்கள் அதிகமாக கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டே வந்து நான் 20 வாங்குகிறேன், எனக்கு 30 வேணும், 35 வேணும் அப்படின்னு சொல்லாமல் ஸோ இந்த ரோலுக்கு வந்து நிறைய டிமாண்ட் இருக்குது, அதுவும் இல்லாமல் எனக்கு நாலேஜும் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி கம்பெனியோட ஸ்டாண்டர்டுக்கு தகுந்த மாதிரி எனக்கு சம்பளம் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவங்க சேலரி ஃபிக்ஸ் பண்ணுற டைமில் இவ்வளோ பர்சன்டேஜ் தான் வந்து உங்களுக்கு சேலரி ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்களே. ஸோ இதுக்கு வந்து டிமாண்ட் நிறைய இருக்குது, ஸோ என்னோட ஆல்ரெடி நான் வாங்கிட்டு இருந்த சேலரியே இவ்வளோ இருக்குது, ஸோ அதை விட பெஸ்ட்டாக இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன்ற மாதிரி நீங்கள் அப்புறம் சொல்லுங்கள். அடுத்த கொஷின், why do you want to work for us? இதுக்கான பதில் எப்படி சொல்லலாம். I want to work for you because you are a market leader, have a positive workplace culture and support employees to reach their full potential. நீங்கள் ஏன் எங்களுக்காக ஒர்க் பண்ணணும் அந்த கேள்விக்கு நம்ம எப்படி சொல்லலாம். நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கீங்க, உங்கள் கம்பெனியை பற்றி ஒரு பாசிட்டிவான தாட்ஸ் இருக்குது, ஒர்க் பிளேஸ் வந்து நல்லா இருக்குது, எம்ப்ளாயீஸ்க்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க, அதனால் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். அடுத்த கேள்வி, வேர் டூ யூ see yourself in 5 years? இந்த கம்பெனிக்கு வந்து சேர்ந்து ஒரு 5 years ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. In 5 years, I want to be still working in this role with more responsibility or having earned a promotion in 5 years. I will specialize in several business areas and be someone who helps train new team members. இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு இந்த கம்பெனிலே நான் வந்து ஒர்க் பண்ணுவேன், இன்னும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டியோட, நிறைய ப்ரொமோஷன்ஸ், நிறைய நான் வந்து லேர்ன் பண்ணுவேன், நிறைய பிஸ்னஸ் ஏரியாஸை வந்து நான் ஹேண்டில் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரியான பதில் தான் வந்து அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்டர்வியூ நீங்கள் நல்லா பண்ணி உங்கள் ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆகணும்னு ஆல் த பெஸ்ட். இந்த மாதிரியான பாசிட்டிவ் நெகட்டிவ் கொஷின் கேட்டாலும் அதில் நம்ம எப்படி பாசிட்டிவாக ஆன்சர் பண்ண முடியுன்ற மாதிரி நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஆன்சர்ஸ்லாம் அவங்களுக்கு பாசிட்டிவ் வேயில் வந்து நம்மளுக்கு ஜாப் கிடைக்க நிறைய சான்சஸை கொடுக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட்.